துபாயில் கண்டினியூஸாக 9 நாளைக்கு ஈத் ஹாலிடேஸ் விட்டுருந்தாங்க. ஈத் அன்னைக்கு வாங்கியிருந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அபுதாபிலேருந்து சிஸ்டர் இன்லா ஃபேமிலியுமே வந்திருந்தாங்க. அவங்களுமே கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டிங்லாம் வந்து போயிருந்தோம் ஃபேமிலியோட. பயங்கர டயர்ட். ஸோ அன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டில் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். மெயினாக எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ சாட் ஐட்டம்லாம் அன்றைக்கி ஸ்பெஷலாக அண்ட் ஸ்வீட்டு கூட வந்து கொடுத்துருந்தாங்க. குலாப் ஜாமுன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் ரெஸ்ட்டுமே எடுத்துகிட்டு ஈவினிங்க்கு மேலே வந்து ஹத்தா போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக கிளம்பி ரொம்ப ஜாலியாக அன்றைக்கி வந்து இருந்தது. நிறைய பேருக்கு இந்த 9 days லீவுன்றது வந்து கண்டினியூவாக கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட நெய்பர்ஸ்லையுமே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க லீவெல்லாம் இல்லை, நல்ல ஆஃபீஸ் வந்து போகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹாலிடேஸில் நாங்கள் வேறு எங்கெல்லாம் போயிருந்தோன்னு கம்மிங் வீடியோவில் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். பாய்.